அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவியான பிராங்க்இன்ஸ்டீன். இந்த படம் தமிழ் டப்பிங்கிலே 2025 வெளியாயிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கதை 1857 ஆரம்பிக்குது. ஆர்டிக் பெருங்கடல் முழுவதும் பனியால சூழப்பட்டு மூடப்பட்டு இருக்கு. அதுல ஒரு கப்பல் பனிப்பாறையில மாட்டிக்குது. உடனே கப்பல் பணியாளர்களை கூப்பிட்டு இந்த பனிக்கட்டியெல்லாம் அப்புறப்படுத்துங்க, அப்பதான் கப்பலை நவுத்த முடியும்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. கொஞ்சம் மிரட்டலாகவும் சொல்றாரு. அக்ரிமெண்ட் எல்லாம் ஞாபகம் இருக்கா, போய் வேலையை பாருங்கன்னு குயிக்கான்னு சொல்ல, அவங்களும் குளிரெல்லாம் பொருட்படுத்தாம வேக வேகமா பனிக்கட்டியை அகற்றுற வேலையை வெட்டி வீசுறாங்க. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, பாம்பு வெடிச்ச மாதிரி. கொஞ்சம் தூரத்துல பனிக்கட்டியெல்லாம் உடஞ்சி தெருப்பி விழுது. உடனே கேப்டனை கூப்பிட்டு சொல்ல, கொஞ்சம் பேர் போய் பாருங்க அது என்னன்னு சொல்றாரு. ஒரு குரூப்பே சத்தம் கேட்ட பகுதிக்கு போய் பார்த்தா, அங்க ஒரு ஆளு இப்பவோ அப்போவோன்னு குத்துயிரும் கொலை உயிருமா சாக கிடக்கான். அவன் பேரு விக்டர் பிராங்க்ஸ்டீன். இந்த விக்டரை காப்பாத்தி ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி கேப்டன் கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. வந்த அந்த விக்டரை அழைச்சிட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே பின்னாடியே ஒரு விஷ ஜந்து மாதிரி ஒரு ராட்சச உருவத்துல ஒரு கிரீச்சர் ஒன்று ஃபாலோ பண்ணுது. பனி கரடி பாதி மனுஷ உருவம் பாதின்னு ஒரு அரக்க குணம் கொண்ட ஒரு ராட்சச மனுஷன் இவங்களை ஃபாலோ பண்ணி ஃபைட் பண்ணி வர, அதை பார்த்த கேப்டனே எல்லோரும் துப்பாக்கியோட தயாரா இருங்க, பெரிய பெரிய கன்னெல்லாம் எடுத்துங்க, கிட்ட வந்தா சுட்டு கொன்னுடுங்கன்னு ஆர்டர் போட்டுட்டு அந்த விக்டர் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நீ யாரு, எப்படி, எங்க இங்க எதுக்கு வந்த, எப்படி வந்தன்னு கேட்கும் போது, இந்த கேப்ல துப்பாக்கியை தூக்கிட்டு அந்த கிரிச்சர் அந்த ராட்சசனை சுடுறதுக்காக போனவங்க அத்தனை பேரையுமே புணமாயிடுறாங்க. எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி அந்த ராட்சச உருவம் கப்பலுக்குள்ள ஏறி வரான். இந்த தருணத்துல அந்த விக்டரு கேப்டன் கிட்ட சொல்றாரு, சார், எங்க அப்பா பெரிய சர்ஜனு, டாக்டரு, மருத்துவ உலகத்துல பல சாதனைகளை புரிஞ்சவரு. கை கால் துண்டு துண்டா ஆனாலும் அவர்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்து பழைய நிலைக்கு மாத்திடுவாரு. அவரால் முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுதான் அவரால் முடியாது, அதாவது செத்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியாது. அதை மட்டும்தான் அவர் செய்யல. அவரோட மகனானா அதையும் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு நான் பண்ணின பைத்தியக்காரத்தனம் தான் இப்போ வெளியில ஒன்று வந்திருக்கே, அது உங்களை வேட்டையாடி விளையாடும். அவனுக்கு சாவே கிடையாது. நீங்க அதுகிட்ட தப்பிக்கணும்னா அதுகிட்ட என்ன ஒப்படைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு இந்த பனிக்கட்டியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு போயிட்டு இருங்க, உங்க பயணத்தை கண்டினியூ பண்ணுங்க. தேவையில்லாம எல்லோரையும் அதுகிட்ட மோத விட்டு பலி கொடுத்துடாதீங்க கேப்டன் சொல்ல, கேப்டன் அதிர்ச்சி ஆகுறாரு. இதுக்கப்புறம் அந்த கேப்டன் கிட்ட விக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கதையை அவர் சொல்றாரு. அவரோட கதையை விக்டர், அது என்னன்னா, விக்டரோட அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா மாசமா இருக்காங்க. அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டா இருக்காரு. விக்டர் கிட்ட கொஸ்டின் கேட்டு பதில் வரலன்னா மூஞ்சிலே அடிக்கிறாரு. மனைவி மகனை ஒரு அடிமை மாதிரி தான் வச்சிருக்காரு. இந்த நிலையில விக்டரோட அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துடுது. இந்த விக்டர் கடந்து கத்தி கதறான், டாடி அம்மாவை காப்பாத்துங்கன்னு. அவர் அப்படியே பொறுமையா பிரசவம் பார்க்கறாரு. குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்திலே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதை விக்டரால ஏத்துக்க முடியல. டாடி அம்மாவை கொன்னுட்டீங்களேன்னு கேட்க, அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நான் என்ன பண்றது, சாவுல இருந்து யாரையும் காப்பாற்ற முடியாது, விதிப்படிதான் எல்லாம் நடக்கும், அவங்க விதியை போய் சேர்ந்துட்டான்னு சொல்ல, நான் அந்த விதியை மாத்தி காட்டுறேன் டாடி அப்படின்னு இந்த விக்டரு ஒரு சவால் விட்டு ஒரு பல விதமான முயற்சிகள் பண்றாரு. இவருக்கு இப்ப குழந்தை பிறந்தது இல்லையா, ஒரு தம்பி, அவன் பேரு வில்லியம்ஸ். அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்க பேரு எலிசபெத்து. அந்த எலிசபெத்துக்கு ஒரு அங்கிள், அவருக்கு கேன்சர். அதனால அவர் இந்த விக்டருக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணி பணம் கொடுத்து சாவே வராத மனுஷனை கண்டுபிடிக்கிற இல்லையா, அந்த மனுஷனோட மூளைக்கு பதிலா என்னோட மூளையை வச்சிடு, இல்லைன்னா இதயத்தை வச்சு எனக்கு வாழ்க்கை கொடு, என்ன வாழ வைன்னு ஏகப்பட்ட பணம் கொடுக்க, கவர்மெண்ட் ஒரு பக்கம் இந்த மாதிரி பரிசோதனையை உடனே நிறுத்து, இது பைபிளுக்கு எதிரானது, கடவுளுக்கு எதிரானது,
சாவு இறப்புங்கிறது இயற்கை, அதை நீ மாத்தினா வேற மாதிரி விளைவுகள் வரும்னு சொல்லியும் இந்த விக்டர் கேட்காம ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணி வெற்றியும் பெற்றுறாரு. ஆனா இதுக்கப்புறம் விக்டரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்த அரங்கேறிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இதுக்கப்புறம் அந்த கிரீச்சரோட ராட்சச மனுஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கதை போகும். அந்த கிரீச்சரு இந்த விக்டர்கிட்ட என்ன எதுக்காக உருவாக்குன, என்ன எதுக்கு தனிமையில நான் தவிக்கிறேன், அதனால எனக்கு ஒரு துணை வேணும், என்ன மாதிரியே எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை உருவாக்கு, எனக்கு ஒரு குடும்பம் வேணும்னு கேட்க, அங்கதான் இந்த கிரீச்சருக்கும் ராட்சசனுக்கும் பிரச்சனையே வெடிக்குது. முதல்ல விக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கதை அமைதியா ஸ்லோவா போகும். அந்த ராட்சசனோட பாயிண்ட் ஆஃப் வியூல கதை போகும்போது வெறித்தனமா வேற லெவல் ஆட்டமா தான் இருக்கும். இந்த மாதிரி கதை ஏற்கனவே நிறைய படங்கள் வந்திருக்கு, தமிழ்லே வந்திருக்கு இது மாதிரி படங்கள். ஆனா இவங்க கதை சொன்ன விதம் வேற, நம்ம யூகிக்கிற மாதிரி இந்த கதை இருக்காது. சாகா வரங்கிறது வரமா சாபமா அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு வரும், அப்புறம் அது சாபம்தான். தனிமை ஒரு மனுஷனை எப்படி கொல்லும்னு விலாவாரியா சொல்லியிருக்காரு இயக்குனர். இடையில ஒரு அரை மணி நேரம் சுலோவா தான் போகும், அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேற லெவல் ஆட்டம் தான் அந்த கிரீச்சர் ராட்சசனோட ஆட்டம். அதாவது இயக்குனர் இந்தந்த கேரக்டர் இதுதான் இப்படின்னு கதையை கொஞ்சம் அந்த அரை மணி நேரத்துல செட் அவுட் பண்ணிட்டு அந்த ராட்சசனோட பாயிண்ட் ஆஃப் வியூல வேட்டையாடி இருக்காரு இயக்குனர். இந்த படத்துல வில்லனே கிடையாது, அவங்க பார்வையில 2 பேருமே ஹீரோ தான். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி ஒரு ஃபேமஸான இயக்குனர் தான். டார்க் ஃபேண்டசி ஹாரர் மூவினாலே அவர் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. அவர் பேரு கில்லர்மோ டெல் டோரா. இவர் ஏற்கனவே டைரக்ட் பண்ண படங்களும் பல சம்பவங்கள் தான், வேற லெவல் படம் தான். அதே மாதிரி தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. ஆஸ்கார் அவார்டுல போட்டி போடுற அளவுக்கு தரமான சம்பவம் தான் இந்த படம் பிராங்கென்ஸ்டைன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்க. சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை டிபார்ட்மெண்ட்டுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கு இந்த படத்துக்கு. மியூசிக், சினிமோட்டோகிராஃபி, விஎஃப்எஸ், எஸ்எஃப்எக்ஸ்னு சண்டை பயிற்சின்னு எல்லாருமே அவங்கவுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. சும்மா தெரிக்க விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.